புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இது அரசியல் அதிகாரம் நிகழ்ச்சி. நான் உங்கள் ரமேஷ் பாபு. மிரட்டிய அமித்ஷா, எஸ்கப்பான விஜய், செந்தில் பாலாஜியை கோர்த்துவிட்ட சம்பவம். தமிழக வெற்றி கழகம் 2026 தேர்தலில் தனித்து போட்டியிடுகிறதா, கூட்டணியில இணைய போகிறதா, இது குறித்து தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். முதல் முறையா நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்க, ஏற்கனவே நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கண்டிப்பா போடுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுடைய அடுத்தடுத்த உற்சாகத்துக்கும் ஒரு புதிய புதிய செய்திகளை கொண்டு வருவதற்கும் ஒரு துணையாக இருக்கும். நேற்றைய முன்தினம் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு சென்றார். போகும்போது வழக்கம் போல அவருடைய பாணியில ஏர்போர்ட்ல போய் விமானத்தில் ஏறி டெல்லி போய் இறங்கினாரு. கிட்டத்தட்ட 5 முதல் 6 மணி நேரம் தொடர் சிபிஐ விசாரணை அதிகாரிகள் விஜயுடன் பல்வேறு கேள்விகளை கேட்டு நடந்த சம்பவங்கள் குறித்து பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் கேள்விகளாக கேட்டு விஜயிடம் விசாரணை செய்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 முதல் 6, 7 மணி நேரம் அந்த விசாரணை போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு பகுதியாக அமித்ஷானுடைய நெருக்கடி கெடுபடி விஷயங்களும் நடந்திருக்குது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இந்த நிலையில விசாரணை முடிந்த பிறகு மாலை 5:30 மணி அளவுல தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் சிபிஐ அலுவலகத்திலிருந்து வெளிவரக்கூடிய காட்சி ஊடகத்தின் வாயிலாக அனைவரும் இந்த நாட்டு மக்கள் பார்த்திருப்பார்கள். ஒரு சினிமாவில் ஒரு ஹீரோ ஒரு என்ட்ரி கொடுத்தா எப்படி இருக்கும்? பிரபலமான நடிகர் ரஜினிகாந்தோ இல்லை விஜயோ அஜித்தோ இன்னும் மாசான சினிமா ஹீரோக்கள் படத்துல முதல் காட்சியில ஒரு என்ட்ரி வருவாங்கல்ல, அதுபோல சிபிஐ விசாரணை முடிந்த அந்த 5:30 மணி, அதாவது 5:30 மணி, மாலை 5:30 மணிக்கு வெளியே வராரு. ஒரு கார்ல சன்ரூப் வழியாக கார்ல இருந்துகிட்டு ரசிகர்களை, அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை, நிர்வாகிகளை, பொதுமக்களை பார்த்து கையசிச்சுக்கிட்டு ஒரு கட்டை விரலை நீட்டி வெற்றி சிம்பலை காட்டி சிரித்த முகத்துடன் கார்ல இருந்து வெளியே வரார். இது ஒரு புது மாதிரியான ஒரு ரியாக்ஷனை கொடுத்தது. இப்ப எல்லாம் என்ன நினைச்சிட்டோம், ஊடகத்துல, மக்கள் மத்தியில, அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் சரி, தாவேகா தொண்டர்கள் மத்தியிலும் சரி, பொதுவா அரசியல் களத்துல விஜய் அவர்கள் அமித்ஷானுடைய அழுத்தத்திற்கும் அவருடைய மிரட்டலுக்கும் விஜய் அவர்கள் அடிபணிந்து விட்டார், ஒத்துக்கொண்டார். சிபிஐ விசாரணையின் போது அமித்ஷா கொடுத்த அந்த அசைன்மெண்ட் படி, அந்த மிரட்டல் படி விஜய் அவர்கள் ஒத்துக்கொண்டார். அதனாலதான் சிபிஐ அலுவலகத்திலிருந்து விஜய் வெளியே வரும்போது அவர் வெற்றி சிம்பலை கட்டை விரலை காட்டியும் கையசைச்சும் அவர் வெளிவர்றது காரணம் என்னன்னா, பாஜக என்டிஏ கூட்டணியில் விஜய் அவர்கள் இணைந்ததை, அவருடைய சந்தோஷத்தை தான் வெளிப்படுத்தினாரு அப்படின்னு மிகப்பெரிய அளவுல பேசுபொருளாக நேற்று மாலை அது வைரலாக போச்சு. அதன் பிறகு விஜய் அவர்கள் சென்னை வந்துட்டாரு. அதன் பிறகு சிடி நிர்மல்குமார் நேற்று சமூக வலைதளத்துல, அவருடைய முகநூல் பக்கத்துல, ட்விட்டர் பக்கத்துல என்ன, எக்ஸ் தளத்துல என்ன பதிவிடுறாரு அப்படின்னா, அதாவது வதந்திகளை நம்பாதீர்கள், எங்களுடைய தலைவர் உறுதியாக சொன்னால் மட்டும்தான் அது உண்மைத்தன்மை, மற்றபடி செய்திகள் வர்றதோ, ஊடகத்துல வர்றதோ, சமூக வலைதளத்துல வர்றதெல்லாம் யாரும் நம்பாதீங்க அப்படின்னு யாருக்கு சொல்றாரு அப்படின்னா, அவருடைய கட்சி தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளை சொல்றாரு. இதனால நீங்க குழப்பம் அடையாதீங்க, நம்ம தலைவர் உறுதியாக கூட்டணி நிலைப்பாட்டை எடுத்த முடிவு உண்மையா பொய்யாங்கிறது அவர் சொல்கின்ற அந்த அறிக்கையும் அவர் சொல்றதுதான் நமக்கு வேதவாக்கு உண்மையாக இருக்கும். நீங்க பாட்டு எல்லா ஊடகத்திலையும் சமூக வலைதளத்துல சொல்ற செய்தியெல்லாம் கண்டு நம்முடைய கட்சிக்காரங்க யாரும் குழம்பிடாதீங்க அப்படின்னு சிடி நிர்மல்குமார் நேற்று எக்ஸ் தளத்துல ஒரு பதிவை போடுறாரு. இன்னொரு பக்கம் நேற்று கோபிச்செட்டிப்பாளையத்துல செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, தவேகாவுடைய நிர்வாகி செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுடைய தலைவர் விஜய் அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சி கூட்டணியுடன் நாங்க கூட்டணியில இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றாரு. சிடி நிர்மல்குமார் என்னன்றாரு, வதந்திகளை நம்பாதீங்கன்னு சொல்றாரு. அப்ப இங்க தவேகாவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியிலேயே இருவேறு கருத்துகள் வெளிவருகிறது. இப்ப நம்ம சமூக வலைதளத்துல, ஊடகத்துல வர்ற செய்திகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, மூத்த பத்திரிகையாளர் தராசி ஷாம் அவர்கள் ஒரு விஷயத்த என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜய் அவர்கள் அவர்
இந்த வதந்திகளை மறுக்காத வரை, இந்த இது வந்து வதந்திங்க அப்படின்னு அவர் மறுக்கணும். இல்லைங்க இது வதந்தி, இதை ஏன்னா நம்பாதீங்க, நான் ஒரு அறிக்கை கொடுக்குறேன், நான் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு விஜய் மறுக்கும் வரை இந்த வதந்திகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா விஜய் அவர்களுக்கு தான், அவர் தான் இதற்கு முக்கிய பொறுப்பு இருக்கு அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு கருத்தை முன் வச்சார். இப்ப இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அமித்ஷா அவர்கள் விஜய் அவர்களை மிரட்டி இருக்கிறார் அப்படின்னா அங்கிருந்து சந்தோஷமா வெளிவருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இது என்னவோ ராணுவ, அதாவது எல்லையில, இந்திய நாட்டு எல்லையில பாகிஸ்தானோட போரிட்டு வெற்றி பெற்று ஒரு சந்தோஷத்துல வர்ற மாதிரி விஜய் அவர்களுடைய ஹாப்பினஸ் அங்க இருந்தது. இல்ல ஒரு தேசிய அளவுல ஒரு திரைப்படம், விஜயோட திரைப்படம் வெற்றி பெற்று தேசிய விருது வாங்கிட்டு வந்தா அங்கிருந்து எப்படி சந்தோஷமா வெளிவருவாரோ அப்படி வந்த மாதிரி இருந்தது. அது அப்படி கிடையாது. சிபிஐ விசாரணைங்கிறது கரூர்ல நடந்த 41 பேர் மரணம் அடைந்த அந்த சம்பவத்திற்கு சிபிஐ விசாரணை கேட்டது கட்சியினுடைய தலைமை தான். இந்த சிபிஐ விசாரணை போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே 2 முறை விஜய் அவர்கள் டெல்லி சென்று வந்தாரு, இது 3வது முறையா போனாரு. இந்த விசாரணை என்பது ஒரு சிரிப்பதற்கோ சந்தோஷப்படுத்துவதற்கோ தன்னை ஆற்றுப்படுத்துவதற்கு கிடையாது. இது வருத்தமான ஒரு விஷயம், ஒரு மக்கள் பிரச்சனை. ஒரு உயிர் என்பது மிகப்பெரிய விலை மதிக்க முடியாத ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தில் போய் விசாரணை முடிச்சுட்டு வெளியே வரும்போது அவர் இப்படிப்பட்ட ஒரு ரியாக்ஷன் கொடுத்தது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை நேற்று முதல் ஏற்பட்டிருக்கு. அதன் பிறகு செங்கோட்டையில் கொடுத்த அந்த தகவல், சிடி நிர்மல்குமார் தகவல் எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா அது பூதாகாரமாக வெடித்துக் கொண்டிருக்கிறது. இப்போ வந்து பாண்டிச்சேரியில வந்து தவேகா கட்சி வந்து தனித்து போட்டியிடுகிறது அப்படின்ற ஒரு தகவலும் போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஒரு விஷயத்துக்கு வருவோம். பீகார்ல பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தனித்து நின்றதுனாலதான் 3% வாக்கு கூட அவரால் வாங்க முடியல. அவர் எவ்வளவு பெரிய அரசியல் கணிப்பாளர், தேர்தல் வியூக வகுப்பாளர். நான் வந்து எனக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு, 30% மேல என்னால வாக்கு சதவீதத்தை பெற முடியும் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் வந்து அவருடைய அந்த அனுபவத்துல, அந்த தேர்தல் கணிப்புல, அரசியல் நிலைப்பாட்டுல ஒரு தெளிவான ஒரு முடிவெடுக்கக்கூடிய பல கட்சிகளுக்கு தேர்தல் பிரச்சார வியூக வகுப்பாளரா இருந்த பிரசாந்த் கிஷோர் பீகார்ல தனித்து நின்றதனால் 3% வாக்கு கூட பெற முடியல. ஆனா பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னாரு, 30% வாக்குகள் நான் பெற்று ஒரு இடத்தை நான் அடைவோம் பாருங்கன்னு சவால் விட்டாரு. அப்படிப்பட்ட அவருக்கே வந்து 3% வாக்கு தான் கிடைச்சது அப்படின்ற ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இங்க அதே போன்றுதான் விஜய்க்கும் இங்க தமிழ்நாட்டுல நடக்குமா அப்படின்னா அதற்கு ஒரு கேள்விக்குறி. பிரசாந்த் கிஷோர் பீகார்ல வேற, தமிழ்நாட்டுல விஜய் என்பது ஒரு மாசான லீடரு, ஒரு மாசான நடிகரு, பிரபலமான நடிகரு, மக்கள் மத்தியில, இளைஞர்கள் மத்தியில, பெண்கள் மத்தியில, அனைவர் குடும்பத்திலையும் விஜய்ங்கிற ஒரு பிம்பம் எதிரொலிக்குது. அதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனா தேர்தல் வருகிற போது, அரசியல் வருகிற பொழுது வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்குங்கிறது நிர்ணயிக்கிறது விஜய் கிடையாது, மக்கள். அப்படி இருக்கிற போது விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் வந்து ரசிகர்களும் தொண்டராக மாறி இருக்கிறார்கள். விஜய்க்கு தொண்டர்கள் பலம் அதிகம். அவருடைய ரசிகர் பட்டாலும் இன்னைக்கு தொண்டர்களாக, நிர்வாகிகளாக மாறி இருக்கிறார்கள். அவருக்கு 100 பேர் இருக்கிறாங்கன்னா 100 பேருக்கும் வாக்கு உரிமை இருக்கிறதா அப்படின்னா அதுலயும் ஒரு கேள்வி இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல விஜய்க்கு ஒரு ரசிகர் பட்டாலும் தொண்டர்கள் வலு இதெல்லாம் இருக்கு, அதை மாத்திக்கிறதுக்கு இடமில்லை. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமா விஜய் வந்து ஒரு 2வது இடத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தமிழக அரசியல்ல பரவலாக அதிரடியாக பேசக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கு. இது வந்து திமுக ஒரு கிளியை ஏற்படுத்தக்கூடிய, ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. தமிழ்நாட்டுல விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் அரசியல்ல உள்ள வந்ததுனால பல கட்சிக்கு இது ஒரு மிகப்பெரிய இடியையும் அடியையும் ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா திமுக 2வது முறையாக மீண்டும் ஆட்சி பிடிக்கணுங்கிற மிகப்பெரிய யுக்தியில போயிட்டு இருக்கிறாங்க. விஜயனுடைய அரசியல் வருகைக்கு திமுகவுக்கும் மிகப்பெரிய பலத்தை அடி விழுங்கிறது மக்கள் மத்தியில பேசக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கு. இந்த நிலையில விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவு, அமித்ஷா விஜயை மிரட்டி இருந்தால், இல்ல அமித்ஷா விஜய்க்கு நல்ல ஆஃபர் கொடுத்திருந்தால் அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பல்வேறு கோணத்துல நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயனுடைய இந்த கூட்டணி முடிவுல தவறான ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்னா அவருக்கு நிச்சயமாக அரசியல் எதிர்காலம் என்பது ஒரு மிகப்பெரிய அஸ்தமனமாக, ஒரு கேள்விக்குறியாக ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப என்னங்க பண்ணணும், விஜய் கூட்டணி வைக்கணுமா? நிச்சயமா ஒரு கூட்டணி வச்சே ஆகணும் அப்படிங்கிறதுதான் மக்கள் மத்தியிலும் சரி, குறிப்பா தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் கூட, தொண்டர்கள் கூட அதை தான் விரும்புறாங்க.
தலைவா நீங்க வந்து கூட்டணிக்குள்ள போய் நம்ம வந்து மிகப்பெரிய இடத்தை பிடிச்சிடலாம், அதன் பிறகு பார்த்துக்கலாம் தலைவா, நீங்க வந்து நிச்சயமா ஒரு டெபுட்டி சிஎம்ஓ இல்ல சிஎம்ஓ ஆகணும் தலைவா, தான் எங்களுக்கு ஆசைன்னு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகள் எதிர்பார்க்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. சமூக வலைதளத்துல அவங்களுடைய ஒவ்வொரு எண்ணங்களையும் சமூக வலைதளத்துல பிரதிபலிக்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழல்ல விஜய் அவர்கள் கட்சியினுடைய தலைவர் வந்து இதுவரைக்கும் எந்த விதமான எழுத்துப்பூர்வமாக ஒரு அறிக்கையை கொடுக்கல. இல்லைங்க, பாஜகவுடன் என்டிஏவுடன் கூட்டணி இல்லைன்னு விஜய் சொன்னாரா? சொல்லவில்லை. அப்ப யார் சொல்றது? கட்சியில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் செங்கோட்டையன் சொல்றாரு, சிடி நிர்மல்குமார் சொல்றாரு, ஆதவர்ஜன சொல்றாரு. இவங்க சொல்றது எப்படிங்க இறுதியான ஒரு முடிவாகும்? அப்ப இது வந்து ஒரு தெளிவான முடிவு கொடுக்கணும்னா ஒரு அறிக்கை மூலியமாக விஜய் அவர்கள் கட்சி தலைவர்கள் அடிப்படையில நாங்க வந்து என்டிஏ கூட்டணியில நாங்க இணைய போவதில்லை, தனித்து தான் நிக்கிறோம் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லாத வரைக்கும், சொல்ற வரைக்கும் இது வதந்திகள் தான் பரவி கொண்டிருக்கும் அப்படிங்கிறதா நம்மளுடைய பார்வையா இருக்கு. இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஒரு விஷயத்துக்கு நம்ம வருவோம். இங்க இந்த 2026 தேர்தல்ல ஒரு தனியார் செய்தி நிறுவனம் வந்து ஒரு கருத்து கணிப்பை வெளியிடுறாங்க. திமுகவுக்கு வந்து 104 இருந்து 114 தொகுதிகள் கைப்பற்ற வாய்ப்பு இருக்கு, 37 38% வாக்குகள் பெறக்கூடிய சூழல் இருக்கு. அதே போல அதிமுகவுக்கு பார்த்தீங்கன்னா 114 127 தொகுதிகள் பெறும். அங்க வந்து 39 40% வாக்குகள் பெறக்கூடிய வாய்ப்பு வந்து அதிமுகவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல தமிழக வெற்றி கழகம் டிவிகேக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 6 தொகுதியை வந்து கைப்பற்றும். அப்போ வந்து அவங்க 15 வாக்கு சதவீதம் கிடைக்கும். இப்போ மற்றவை அப்படின்னு பார்க்கிற போது இங்க பாருங்க, ஒரு 10% வாக்கு வித்தியாசம் வந்து இங்க அதரசல் இருக்கு, அதாவது மற்றவையில் இருக்கு. இந்த இடத்தை யார், எந்த கட்சி, எந்த கூட்டணி யார் முதல்வராக வரணும்னு தீர்மானிக்கிறது அந்த 10% வாக்கு தான். அப்ப இதை நிர்ணயிக்கக்கூடிய அந்த நியூட்ரலா இருக்கக்கூடிய எந்த கட்சியும் சாராத, இந்த கட்சி வந்தாலும் சரி, இந்த ஆட்சி வந்தாலும் சரி, எந்த கூட்டணி வந்தாலும் சரி, நமக்கு ஒன்றும் பிரோஜனம் இல்லைங்கன்னு ஒரு நியூட்ரலான ஒரு வாக்காளர் இருப்பாங்க இல்லைங்களா, அவர்கள் எந்த கூட்டணிக்கு யார் முதல்வராக வரணும்னு அவங்க இந்த தேர்தலை நினைக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துலதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜயனுடைய அரசியல் வருகை என்பது தமிழ்நாட்டிலேயே புரட்டி போடக்கூடிய ஒரு சூறாவளியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கு. இந்த இடத்துல அதாவது ஒரு கேம் சேஞ்சராக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் இந்த தேர்தலில் இருக்கிறார் அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மையாக பார்க்க முடிகிறது. பொறுத்து பார்க்கலாம். விஜயனுடைய இந்த அரசியல் அதிரடி அமித்ஷாவுக்கு அடிபணிந்தாரா, அமித்ஷாவுடைய மிரட்டலில் பயந்து ஒத்துக்கொண்டாரா, இல்ல நேற்று சிபிஐ விசாரணையின் போது விஜய் அவர்கள் சரிங்க நான் வந்து வரேன், எனக்கு ஒரு 51 தொகுதியை கொடுத்துருங்க, டெபுட்டி சிஎம் பொறுப்பை கொடுத்துருங்க, நீங்க சொல்றதை நம்ம ஓகே டீல் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கொண்டு சிரித்த முகத்துடன் சிபிஐ அலுவலகத்திலிருந்து வெளிவந்தாரா? வெளிவந்த பிறகு சிடி நிர்மல்குமார் சொல்ற அந்த விஷயமும், செங்கோட்டையன் சொல்ற அந்த விஷயமும், 2 நிர்வாகிகள் சொல்ற விஷயமும் மாறுபட்ட கருத்தும் இங்க நிலவுகிறது. விஜய் அவர்கள் மறுக்காத வரை இந்த வதந்திகள் என்றைக்கு அது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். விஜய் முற்றுப்புள்ளி வைக்காத வரைக்கும் கூட்டணி உண்டு, கூட்டணி இல்லை அப்படின்னு விஜய் சொல்லாத வரைக்கும் இந்த வதந்திகள் பரப்பி கொண்டுதான் இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்லாடல், ஒரு பழக்க வழக்கம் இருக்கு. என்ன தெரியுங்களா, ஒரு தொழிலதிபரோ, ஒரு மூத்த அரசியல் தலைவர்களோ, இல்ல பிரபலமான அரசியல் தலைவர்களோ வந்து உடல் நலம் குன்றி மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கிறாங்க, தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது, சீரியஸான கண்டிஷன் இருக்கிறாரு. அப்புறம் மருத்துவ அறிக்கை வந்து ஒண்ணு வரும், இல்லைங்க அவர் வந்து முன்னேறி கொண்டிருக்கிறது, உடல் நலம் தேறி கொண்டு இருக்கிறது, இன்னும் 2-1 நாள்ல வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடுவாரு அப்படின்னு மருத்துவமனையில இருந்து ஒரு அறிக்கை வரும். அதன் பிறகு 2-3 நாள்ல பாத்தீங்கன்னா மீண்டும் சுவாச கோளாறு காரணமாக தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது அப்படின்னு 2 நாள் கழிச்சு வரும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஐசியூல மாற்றப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு சொல்றேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எப்போ ஒரு விஷயம் வந்து ஐசியூல அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க வந்து இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். இது நான் சொல்லலைங்க, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய யதார்த்தமான கள நிலவரம் அப்படிதான். இதுல இருந்து என்ன சொல்ல வர அப்படின்னா, ஒரு நெருப்பு இல்லாமல் அங்க புகையாது, அங்க புகைச்சல் என்பது புகை என்பது வராது. அப்ப இங்க விஜய் தமிழக வெற்றி கழகம் என்டிஏ கூட்டணியில இணைகிறான்னு சொல்றது வந்து ஒரு நெருப்பு இல்லாம அது புகையுமா? அப்ப இதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் அண்டர் கிரவுண்ட் ஒர்க் போய்கிட்டு இருக்கிறதாகத்தான் நம்ம பார்க்கிறோம். பொறுத்து பார்க்கலாம். விஜயனுடைய அந்த அரசியல் முன்னெடுப்புகள் என்டிஏ கூட்டணியில் இணைந்தால் தாவேகாவுக்கு சாதகமாக அமையும், தனித்து நின்றால் விஜய் அவர்கள்
தனித்து விடப்படக்கூடிய, ஓரங்கட்டப்படக்கூடிய அடுத்தடுத்த தேர்தல்களில் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு கேள்விக்குறியாக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு அரசியல் வட்டாரத்துல பார்க்க முடிகிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் நாங்கள் வரவேற்கிறோம். ஒவ்வொரு கருத்துகளுக்கும் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களுக்கு உந்துதலாகவும் உற்சாகத்துக்கும் வழிவகுக்கிறோம். மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.